அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் இணைந்த அனைத்து காவல்துறை சொந்தங்களுக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. படிப்பு அப்படிங்கிறத நம்ம ஒரு சந்தோஷமாக லைக் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ கட்டாயமாக இல்லாமல் லைக் பண்ணி ஒரு ஆசையோட நம்ம படித்தோம் அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்ஓ பார்க்க போகிறோம். காவல் நிலைய ஆணைகளில் 1 முதல் 50 வரை உள்ள ஆர்டர்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சட்ட பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போன்று பொது அறிவு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உளவியல் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழ் ஆங்கிலம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு பண்றப்ப எவ்வளவு ஆர்வமா ஜாயின் பண்றோமோ, ஃபர்ஸ்ட் எப்படி டெஸ்ட்லாம் எழுதுறோமோ அதே போல தொடர்ச்சியா கடைசி தேர்வு வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுத போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம இதே ஆர்வத்தோட இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஓகேவா? அதே போல போட்டித்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதை கண்டு நீங்க என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். ஸோ எத்தனை வேக்கண்ட் காலி பணியிடங்கள் கால்ஃபார் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு போஸ்டிங், அவ்வளோதான். அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத மைண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரோல் மாடல் நீங்க தான், உங்களுக்கு ஆசிரியர் நீங்க தான், உங்களுக்கு மோட்டிவேட்டர் யாரு அப்படின்னா நீங்க தான். உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் யாருக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமாக நம்ம படிக்கல, ஒரு வேலை ஒர்க் பண்ணிட்டு நம்ம படிக்கிறோம். இந்த ஒர்க் ப்ரெஷரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, இந்த கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி படிக்கிறது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு பயங்கரமான டேலண்டான உள்ளவங்க இருப்பாங்க, லா பயங்கரமா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, 80 கேள்விக்கு 75 அடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனா அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கிடைக்காது, போதிய டைம் கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நடக்கும். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணா மட்டும் தான் நம்ம வெற்றி என்ன பண்ண முடியும், சக்சஸ் நம்ம அனுபவிக்க முடியும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு வெற்றியை தீர்மானிக்க போறது எக்ஸாம் மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுங்க. எக்ஸாம்ல எந்த அளவுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருங்க. இன்டர்வியூ அப்படிங்கிறது மேஜர் ரோல் பண்ணாது, பிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. ஸோ நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஸ்ஓ 1லேருந்து 61 செக்ஷன் வரைக்கும். இந்த கிளாஸை நீங்க ப்ராப்பரா கிளியரா கவனிச்சிங்க அப்படின்னா, கவனிச்சுட்டு நீங்க ஒரு வாட்டி கொடுக்குற நோட்ஸை படிச்சீங்க அப்படின்னா திரும்ப இந்த செக்ஷன் நீங்க படிக்க வேணாம். பிஎஸ்ஓ அப்படிங்கிறது கஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையானது. 858 பிரிவுகள் இருந்தாலும் 50 பிரிச்சு பாருங்க, 16 நாள்ல படிச்சிடலாம். இதுலயே சில பிரிவுகள் இண்டெக்ஸ் மட்டும் படிச்சா போதும், ஃபுல்லா படிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஆன்லைன் வகுப்புல என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் தான் சொல்லி தருவோம். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுவோம். நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வழி நடத்துவோம். ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு 4 தொகுதிகள் இருக்கு. ஓகேவா? இப்போ பிஎஸ்ஓ எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்ல கொஸ்டின் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. 4 தொகுதிகள் இருக்கு. எத்தனை அத்தியாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 47 அத்தியாயம் இருக்கு. ஓகேவா? எத்தனை அத்தியாயம் இருக்குன்னு பார்த்தோம்னா 47 அத்தியாயங்கள் இருக்கு. பகுதி பார்த்தோம் அப்படின்னா 7 பகுதி இருக்கு. ஸோ எத்தனை தொகுதிகள், 4 தொகுதிகள், 47 அத்தியாயம், 7 பகுதி இருக்கு. ஸோ இந்த பிஎஸ்ஓ அப்படின்னா என்ன, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஒரு காவல்துறையில ஒவ்வொரு கெசட்டட் ஆபீசர், நான் கெசட்டட் ஆபீசர். கெசட்டட் ஆபீசர்னா டிஎஸ்பி அண்ட் எபோ. நான் கெசட்டட் ஆபீசர் அப்படின்னா பிலோ தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் டு பிசி. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி செயல்படணும், எப்படி பணிபுரியணும், எந்த சூழ்நிலையில பணிபுரியணும், அவங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, இதை பத்தி சொல்ற உத்தரவுகள். இது நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கிங்க. 1859ல தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்துல அதில் உள்ள பிரிவு செக்ஷன் 9ல அந்த 9 படி
ஓகேவா? டிஜிபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காவல்துறையினுடைய இருப்பிடம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு சப்டிவிஷன், அடுத்தது எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கணும், எவ்வளோ சப்டிவிஷன் இருக்கணும், எவ்வளோ அவுட் போஸ்ட் ஸ்டேஷன் இருக்கணும், எவ்வளோ ஸ்டேஷன் இருக்கணும், ஸ்டேஷனோட ரேங்க் என்ன, அடுத்தது பதவி நிலை, போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. பணி ஆய்வு, இன்ஸ்பெக்ஷன் பண்றது, படைக்கலன், நுண்ணறிவு, தகவல் சேகரிப்பு, இதெல்லாம் சம்பந்தமா இது ரிலேட்டடா அப்பப்போ உத்தரவுகள் என்ன பண்ணுவாங்க, மாநில அரசோட ஒப்புதலோட என்ன பண்ணுவாங்க, விதிப்பாங்க. ஓகேவா? அந்த உத்தரவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உத்தரவுகள் அரசு ஆணைகள் அப்படின்னா ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்முக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்டர் அலௌன்ஸ் கொடுத்தாங்க. அதே போல ஒவ்வொரு அலௌன்ஸும் ஆர்டர்ஸ். அடுத்தது தலைமை அலுவலக சுற்றறிக்கை, குறிப்பாணைகள், மெமோ, இதெல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் என்னது, காவல்நிலை ஆணை. ஸோ நமக்கு தெரியும் எப்படி போலீஸுக்கு எப்படி காவல்நிலை ஆணைகள் இருக்கோ அதே போல ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், நிறைய சிறை துறை இருக்கும். ஒவ்வொரு சில துறைகளுக்கு என்ன இருக்கும், இந்த ஆர்டர்ஸ், ஆணைகள் கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, அவர்களை வழி நடத்துறதுக்கு, சிறப்பா செயல்படுறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த காவல்நிலை ஆணைகள் இருக்கு. ஸோ 2023 எஸ்ஐ லா டிஸ்ட்ரிபியூஷன், மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஐபிஎஸ்ல இருந்து பார்த்தோம்னா 19 கேள்வி, சிஆர்பிஎஸ்ல இருந்து 23 கேள்வி, ஐஇஏல 10 கேள்வி, பிஎஸ்ஓ 15, அட்மினிஸ்ட்ரேஷன் 13, கிட்டத்தட்ட 28 கேள்விகள். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎஸ்ஓ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்ன ஆர்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்களா, அது என்னது, பிஎஸ்ஓ. அதுக்குள்ள போயிட்டு கண்டென்ட் கேட்கறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அதுலேயும் நிர்வாகம் சம்பந்தமாக பிரிவுகள், ஒரு பதவி உயர்வு பற்றியோ இல்லை ஒரு பர்சனல் ஃபைல் பற்றியோ, சில அமைப்புகள், காவல்துறையில் பல்வேறு அமைப்புகள், அதோட செயல்பாடுகள், இதெல்லாம் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கிட்டத்தட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்ஓ அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிராபாக்ஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா இப்போ அத்தியாயம் சிஆர்பிசி, ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப இன்டெப்த்தாக படிப்போம். ஏன் அப்படின்னா அது அன்றாடம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம், வழக்குகள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம், நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்றப்ப அதுக்கு ஈஸியா நமக்கு வந்து பழகிடும். ஆனா பிஎஸ்ஓ அப்படிங்கிறது காவல்துறையில் உள்ள மேல்நிலை அதிகாரிகள் தான் என்ன பண்றாங்க, பிஎஸ்ஓ புக்கை கையில வச்சுக்கிட்டு பிஎஸ்ஓ புக்கை படிச்சுட்டு என்ன பண்றாங்க, கீழே உள்ள அலுவலர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு படிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிக்க மாட்டோம். ஸோ நமக்கும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளை கட்டுப்படுத்துறது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிகாரங்களை கட்டுப்படுத்துறது இல்லாம எக்ஸாம் ஓரியன்டா பிஎஸ்ஓவை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். பிஎஸ்ஓ முக்கியமானது சொல்றேன், பிஎஸ்ஓ முக்கியமானது, அட்மினிஸ்ட்ரேஷனும் முக்கியமானது. ஓகேவா சார்? ரைட். 2023 பிஎஸ்ஓல எந்தெந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி 58. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல இந்த 58 வந்துடும். ஸோ 1ல இருந்து 50க்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினுமே கேட்கல. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெசட்டட் ஆஃபீஸரை பற்றி தான் வரும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். பிஎஸ்ஓ ஆரம்பத்தையே நம்ம சரியா படிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன ஆகாது, ஒரு புரிதல் ஏற்படாது. ஸோ 58 ஜிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி, குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் அண்ட் மெரிட்டோரி சர்வீஸ் என்ட்ரிஸ், இது ரொம்ப 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 முக்கியமானது. பிஎஸ்ஓல சில பிரிவுகள் ரொம்ப முக்கியம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், மறந்துடாதீங்க. 58 நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகும், ஒண்ணுமே கிடையாது. ஜிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி, குட் சர்வீஸ் என்ட்ரி அண்ட் மெரிட்டோரி சர்வீஸ் என்ட்ரிஸ். அடுத்தது பாருங்க, 90 பணியிடை நீக்கம், சஸ்பென்ஷன். 92 சென்சூர், கண்டனம். 95 டெசர்ட், பணியை விட்டு ஓடுதல். பொறுத்துக்களை கேட்டாங்க. இந்த இதெல்லாம் ஒரு இந்த 4 வச்சு ஒரு பொறுத்துக்க. இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, 90, 92, 95, 97. நான் கிளாஸ் நடத்துறப்ப சொல்லுவேன், இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து பாருங்க, 150 கஸ்டோடியல் டெத்து, 353 எஸ்ஐ எஸ்கார்டு. அப்ப இந்த கேள்விகளை எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, நம்மளை சார்ந்து ஒரு போலீஸோட பணிகள் என்ன, போலீஸுக்கு என்ன வெகுமதிகள் கொடுக்கலாம், போலீஸுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம், போலீஸ் வந்து எப்படி என்ன மாதிரி விடுப்புகள் வழங்கலாம், அது சம்பந்தமான கொஸ்டின் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ்கார்டு, பனிஷ்மெண்ட், டெசர்ட், வெகுமதிகள். அடுத்தது மாவட்ட காவல்துறைக்கும் ரயில்வே காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு. இந்த 461 பிரிவுலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, இருந்தாலும் ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க பாருங்க.
ஸோ இந்த கொஸ்டினை எல்லாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. நானே தேர்வுல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற ஒரு சில கேள்விகள் தான் என்ன பண்ணுது, வெட்டிய அதாவது எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்றதை விட எஸ்ஐ ஆர்டர் வாங்குறத உறுதிப்படுத்துறது இதே மாதிரி கேள்விகள் தான். நம்ம படிக்கிறவங்க என்ன படிப்போம், ரயில்வே டிபார்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நானே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இதை சில பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு. எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் 555லாம் ஒரு 10 வாட்டி கேட்டாங்க இது வரைக்கும் எக்ஸாம். பார்த்துங்க, ஒன்றும் பொறுத்துகளை கேட்டுருவாங்க, இல்லைன்னா எந்தெந்த மாதிரியான வழக்குகள் 555 எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் உப்பே மனப்பாடம் பண்ணிடுங்க. 555 என்னது, எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்ன அப்படின்னா, ஒரு டபுள் மர்டர் ஆகுது, ஒரு 304A 2 பேர் இறந்துடுறாங்க, ஒரு ஐடல் தெப்ட் ஆகுது, ஸோ ஒரு 304B வரதட்சணை மரணம், இந்த ஒரு சம்பவங்கள்ல உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்ற நடுவருக்கு அனுப்புறது, அதான் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். புரியுதா உங்களுக்கு? இது வந்து இன்டர்வியூல கேட்பாங்க, எந்தெந்த மாதிரியான வழக்குகளுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்பணும். அப்ப எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்ன, ஏன் அப்படின்னா மற்ற வழக்குகள்லையும் நம்ம வந்து முதல் தகவலுக்கு பதிவு செய்யப்பட்ட நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துல நம்ம எஃப்ஐஆர் போய் நீதிமன்றத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கணும். ஆனா நம்ம கொடுக்க மாட்டோம். அது வந்து இது ஒரு பாயிண்ட், இன்வெஸ்டிகேஷன் ஃபிளாவில் இது ஒரு வந்து நம்ம நிறையா பண்றது என்ன அப்படின்னா, எந்த ஐஓவும் எஃப்ஐஆர் போட்டு உடனே கோர்ட்டுக்கு அனுப்புறது கிடையாது. நீங்க கோர்ட்ல எந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்தாலும் அவங்க என்ட்ரி போடுவாங்க, இந்த தேதியில என்ட்ரியா இருக்கு. இது எங்க உங்களுக்கு வரும் அப்படின்னா, கிராஸ்ல வந்து ஆப்போசிட் அட்வொகேட் கேட்பாப்ல, என்ன கேட்பாப்ல, நீங்க எஃப்ஐஆர் எப்போது கோர்ட்டுக்கு கொடுத்தீங்க. நம்ம சொல்லுவோம்னா, எஃப்ஐஆர் முதல் தவறுக்கு பதிவு செய்த உடனே என்ன பண்ணிட்டேன், நீதிமன்றத்தில் கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கு உத்தரவாதம் எங்க இருக்குன்னா, நீதிமன்றத்தில் ஜட்ஜி என்ன பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட என்னைக்கு எஃப்ஐஆர் வந்து அன்னைக்கு டேட்டு குறிச்சிருப்பாரு. அப்ப அதுல ஒரு கான்ட்ரவர்சி, டிலே எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். அடுத்து பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா மகஜர், சீசர் மகஜர், கன்ஃபஷன், குற்றச்சாட்டப்பட்டதுல கேள்வி கேட்கறது, ஒப்புதல் உரை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்வெஸ்டிகேஷன் நல்லா தெரிஞ்சுங்க. 450 இருந்து 850 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 செக்ஷன் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமானது, குற்ற புலனாய்வுத்துறை சம்பந்தமானது, எதிரிகளை வந்து கட்டுப்படுத்துறது சம்பந்தமானது, ஹிஸ்டரி சீட்டு, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். அடையாளம் காட்டு மனுவிப்பு நம்ம வந்து ஐஏல படிச்சுட்டு போயிருப்போம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து சிஆர்பிசியில் படிச்சிருப்போம். 24 மணி நேரத்துக்கு கைது செய்யப்பட்ட நபரை குற்றவியல் நடுவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், சிஆர்பிசி 57ல படிச்சிருப்போம். ஆனா இது ரிலேட்டடான செக்ஷன் பிஎஸ்ஓல இருந்துச்சுன்னா நம்ம படிச்சுக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? பிஎஸ்ஓ அண்ட் சிஆர்பிசி இது ரிலேட்டட் ஆகிற செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை படிச்சு வச்சுக்கணும். கஸ்டோடியல் டெத் கட்டுறாங்க பாத்தீங்களா, சிஆர்பிசிலையும் வரும் உங்களுக்கு. அதே போல சில பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஐபிசிலையும் வரும், ஐஏலையும் வரும். இப்போ வரதட்சணை மரணம் அப்படின்னா ஐஏலையும் வரும், எதுலையும் வரும், ஐபிசிலையும் வரும். அதை படிக்கணும், அதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சட்டவிரோதமான கும்பல் ஐபிசிலையும் வரும், பிஎஸ்ஓலையும் வரும். கேள்வி எப்படி எடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும். நம்ம படிக்கிறப்ப இந்த கேள்வி வருமா, காவல்துறை சம்பந்தமான செயல்பாடுகள், காவல்துறையுடைய செயல்பாடுகள், நீதிமன்றம் ரிலேட்டட் ஆனது, அதுதான் என்னது கொஸ்டின். பாருங்க போட்டிருக்க பாருங்க, எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற வரைக்கும் உள்ள பிஎஸ்ஓ, ஆயுதப்படையோட பணிகள், ரிவார்ட்ஸ், பனிஷ்மெண்ட், ஸ்டேஷன் ரெக்கார்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ், இந்த 8ல இருந்து 12 கேள்வி 13 கேள்வி வந்துடும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த அத்தியாயத்தில் இருக்கோ அந்த அத்தியாயத்தை நீங்க என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இதுதான் ஒரு போனஸ் மாதிரி. பிஎஸ்ஓ எப்படி படிக்கணும்னு தெரியாது, எதை படிக்கணும்னு தெரியாது, இப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டுன்னு வச்சுக்கலாம், நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி அத்தியாயமா எழுதி வச்சிங்க. அத்தியாயம் 1ல இருந்து அத்தியாயம் 1 என்ன சொல்லுது, பிஎஸ் சொல்லாம ஐபிசி எல்லாம் படிச்சிருப்போம், ஆனா பிஎஸ் சொல்லாம என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். ஒரு புரிதலுக்காக தான். அத்தியாயம் 1 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரப்போற கிடையாது. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்கலாம். உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அரசிதழ் பதிவு பெறாத அலுவலரை பத்தி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பிஎஸ்ல 26ல இருந்து ஆரம்பிக்குது. நோட் பண்ணி வச்சுங்க. நான் கெசட்டட் ஆபீசர் நம்மளை பத்தி எங்க ஆரம்பிக்குது, பிஎஸ்ஓல 26ல இருந்து ஆரம்பிக்குது. அது எந்த அத்தியாயத்துல, 6வது அத்தியாயத்துல. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 8 அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம். பிஎஸ்ஓல இந்த 8 அத்தியாயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் முகவரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா நம்ம காவல்துறை அமைப்பு, நம்ம தமிழ்நாடு காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, ஒவ்வொரு செக்ஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம்.
சொல்றேன். என்ன அப்படின்னா, எப்படி இந்த 8 அத்தியாயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் என்ன அப்படின்னா, காவல்துறையோட அமைப்பு. அதில் வந்து சென்னை சிட்டி போலீஸ் எப்படி செயல்படுது, மாவட்ட காவல்துறை எப்படி செயல்படுது, உட்கோட்ட காவல்துறை எப்படி செயல்படுது, இதை பத்தி சொல்றது அத்தியாயம் 1. அத்தியாயம் 2லிருந்து 5 வரைக்கும் கெசட்டட் ஆபீசரை பத்தி நோட் பண்ணி வச்சுக்க. அத்தியாயம் 2லேருந்து 5 வரைக்கும் கெசட்டட் ஆபீசரை பத்தி. அத்தியாயம் 6லேருந்து 7 வரைக்கும் நான் கெசட்டட் ஆபீசரை பத்தி. நல்லா தெரிஞ்சுங்க. 2லேருந்து 6 வரைக்கும் யாரை பத்தி? நான் கெசட்டட் ஆபீசர் கிடையாது, கெசட்டட் ஆபீசர். அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள். யாரு? ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏஎஸ்பி, டிஎஸ்பி இவங்களை பத்தி சொல்றது. இதுல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நியமனம் சொல்றது அத்தியாயம் 2. எப்படி நியமனம் பண்றாங்க, அடுத்து அவங்களுடைய பயிற்சி, அடுத்து தேர்வுகள், அடுத்து ஊதிய பதவி உயர்வு. இதை பத்தி சொல்றது என்ன? ஒருத்தர் நம்ம வந்து எஸ்ஐ ஆகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நியமனம் பண்ணுவாங்க, அடுத்து நம்மளுக்கு சம்பளம், நம்மளுக்கு பயிற்சி, அடுத்து நம்மளுக்கு ப்ரொமோஷன். இதை பத்தி சொல்றது தான் என்னது அத்தியாயம் 2லிருந்து 5 வரைக்கும் கெசட்டட் ஆபீஸருடைய நியமனம், பயிற்சி, தேர்வுகள், உயர்வு. இதை மட்டும் எழுதி வச்சுக்க. நியமனம், பயிற்சி, தேர்வுகள், உயர்வு. இது ஒரு அத்தியாயம். அப்ப அத்தியாயம் 2னா என்னது? நியமனம். யாரோட நியமனம்? நமக்கு தெரியும். அத்தியாயம் 2லேருந்து 6 வரைக்கும் யாரு? கெசட்டட் ஆபீசர். 2லேருந்து 5 வரைக்கும். புரியுச்சா? நியமனம், பயிற்சி இப்படி எழுதி வச்சுங்க. நியமனம் 2, பயிற்சி, நியமனம் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க? பயிற்சி, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வைப்பாங்க ட்ரைனிங்ல இருக்கப்போ, தேர்வுகள், அடுத்தது பதவி உயர்வு. திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். 5 அத்தியாயம் முடிஞ்சுட்டா 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயம். கெசட்டட் ஆபீசருக்கு எத்தனை அத்தியாயம்? 4 அத்தியாயம். நமக்கு 2 அத்தியாயம் தான். டைரக்டா போட்டாங்க பாருங்க. நியமனம், ஊதியம், தேர்வுகள் ஒரு அத்தியாயம், பதவி உயர்வு மட்டும் 7வது அத்தியாயத்தில் இருக்கு. ஸோ 36லேருந்து பதவி உயர்வு ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். 8வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெகுமதிகள். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இப்போ சொல்லுங்க, அத்தியாயம் 1 என்னது? தமிழ்நாடு காவல்துறையை பத்தி சொல்றது. அத்தியாயம் 2 என்னது? கெசட்டட் ஆபீசருடைய நியமனம். அத்தியாயம் 3 என்ன சொல்லுது? அவங்களுக்கு பயிற்சி. அத்தியாயம் 4 என்ன சொல்லுது? தேர்வுகள். அத்தியாயம் 5 அவங்க ப்ரொமோஷன். அடுத்தது அத்தியாயம் 6ல யார் வந்துடுறா? நம்ம வந்துடுறோம், கெசட்டட் ஆபீசர். எந்த பிரிவுல இருந்து அப்படின்னா 26லேருந்து. இதை நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம எந்த பிரிவுல இருந்து வர்றோம்? இதெல்லாம் கீ பாயிண்ட் மாதிரி மறக்கவே கூடாது. இன்னைக்கு இந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யோசிக்கணும். நீங்க சரி, நான் கெசட்டட் ஆபீசர் எந்த பிரிவுல இருந்து வருது? 26 பிரிவுல இருந்து வருது. ஸோ அத்தியாயம் எது? 6. அத்தியாயம் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பதவி உயர்வு. பதவி உயர்வு மட்டும் ஒரு அத்தியாயம். அத்தியாயம் 8 வெகுமதிகள். இது மட்டும் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பிஎஸ்ஓ 1லேருந்து ஃபுல்லாவே ஈஸி தான். எப்போ அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நோட்ஸ் பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு திரும்ப படிச்சு திரும்ப ரிவிஷன் ஒரு 5 வாட்டி நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த செக்ஷன் கேட்டாலும் சொல்லுவீங்க, அசால்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, ரைட். இது வந்து செக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நீங்க பார்த்துக்கலாம் ரிவிஷன் பண்றதுக்காக. நூறு செக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம தமிழ்நாடு காவல் நிலைய ஆணை வந்து 4 தொகுதியா இருக்கு. இந்த 4 தொகுதியில ஃபர்ஸ்ட் தொகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் தொகுதி 1லேயே என்ன அடங்கிடுது அப்படின்னா இந்த 858 பிஎஸ்ஓ இருக்குல்ல, அது அடங்கிடுது. எழுதிங்க, தொகுதி 1ல 858 பிஎஸ்ஓ அடங்கிடுது. தொகுதி 2 என்னது? இணைப்புகள். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்துடைய உள்ளூர் சட்டங்கள், லோக்கல் ஆக்ட்ஸ், அதை பத்திலாம் சொல்றது தொகுதி 2. தொகுதி 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படிவங்கள், ஃபார்ம்ஸ். சப்போஸ் வந்து ஒரு பிரேத குறாய்வு பண்றதுக்கு என்ன ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். நமக்கு அந்த ஃபார்ம் வடிவம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிஎஸ்ஓ புக்ல இருந்து எடுத்துக்கலாம். தொகுதி 4 என்ன சொல்லுது? காவல்துறையின் களப்பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு உபயோகித்திருக்குன்னா அலுவலக நடைமுறை வழிகாட்டி. இதுவும் அதுதான் சொல்லும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தொகுதி 1ல என்ன அடங்கிடுது? 858 பிஎஸ்ஓ அடங்கிடுது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிஎஸ்ஓனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இப்போதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தொகுதி 1ல் அத்தியாயம் 1ல் முகவுரை 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாநில காவல்துறையின் அமைப்பு. ஓகேவா? இப்போதான் நம்ம கிளாஸுக்குள்ளே வர்றோம். ஓகேவா? நோட் பண்ணிங்க, தமிழ்நாடு காவல்துறையானது எந்த பட்டியல் இருக்கு அப்படின்னா மாநில பட்டியல். அதாவது எந்த மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லுவாங்க, ஸ்டேட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல், இந்த 3 நோட் பண்ணி வச்சுங்க. மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கேட்பேன். நோட் பண்ணுங்க, மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு, துறைகள்னா எத்தனை டிபார்ட்மெண்ட், மத்திய பட்டியல்னா எத்தனை துறைகள் இருக்கு, பொது பட்டியல்னா எத்தனை துறைகள் இருக்கு, மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் என்ன அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்சுங்க. ஓகேவா? இதுல மாநில பட்டியல் என்ன இருக்கு, நம்ம காவல்துறை இருக்கு. கூடுதலான தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க, இந்த கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு. எந்த வருஷம் பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க மாநில பட்டியல் இருந்து பார்த்தோம்னா 1976. இது வந்து எக்ஸாம்ல ஜிகே பார்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 1976ல 42 செகண்ட், அதாவது 42வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின்படி கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் மாத்திட்டாங்க. அதனாலதான் நீட் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணி ஆகணும், எழுதி ஆகணும். கல்வியில வந்து மிக பெரிய மாற்றத்தை நம்ம பண்ண முடியாது. மாநில பட்டியல்னா மாநில அரசு கண்ட்ரோல் பண்றது, மத்திய பட்டியல்னா மத்திய அரசு கண்ட்ரோல் பண்றது. பொதுப்பட்டியல்ல மாநில அரசும் கண்ட்ரோல் பண்ணலாம், மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணலாம். இவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் கான்ட்ரவர்சி வருது, பிரச்சனை வருது அப்படின்னா மத்திய அரசு அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகும். சரி, ரைட். இது போல நம்ம தமிழ்நாடு காவல்துறை மாநில பட்டியல் இருக்கு. இது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப உள்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில முதல்வர். அப்ப நம்ம காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, மாநில முதல்வர். நம்ம காவல்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா யாரும் சொல்லணும். சரி, ரைட். பாருங்க, இதெல்லாம் வந்து கேட்கறது வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் சிங் மற்றும் பலர் கேஸ்லா, அது ஒரு கேஸ்லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம டிஜிபியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து டிஜிபி எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்க ஒரு குழுமம் இருக்கோ அதே போல நம்ம டிஜிபியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட வருடங்களுக்கு வந்து அவர்கள் வந்து பணி ஓய்வு பெற இருக்கணும். அதே போல யூபிஎஸ்சியோட என்ன பண்ணணும், கலந்தாய்வு பண்ணணும். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் என்ன பண்ணணும், கலந்தாய்வு பண்ணி அப்பதான் என்ன பண்ணணும், நியமிக்கணும். நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் HOPF, டிஜிபி. நிறைய டிஜிபி இருந்தாலும் எல்லோட டிஜிபி தான் யாரு, போலீஸுக்கு ஹெட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காவல்துறை இயக்குனர் இருப்பாங்க, வெவ்வேறு துறைகளுக்கு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. கூடுதலாக யார் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம டிஜிபி உதவி பண்றதுக்கு எல்லோட டிஜிபி, எல்லோட ஏடிஜிபி இருப்பாங்க. நிர்வாகம், தலைமையிடம் 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஏடிஜி இருப்பாங்க. நிர்வாகம், தலைமையிடம் மற்றும் வெல்ஃபேர். ஓகேவா? அடுத்து பாருங்க ஏடிஜிபி இவங்கெல்லாம் இருக்காங்க. எங்கெங்க இருப்பாங்க, ஏடிஜி எல்லோட இருக்காங்க. அடுத்து மண்டல காவல்துறை தலைவர்கள் அவங்களும் இருப்பாங்க. சென்னை நகரை தவிர்த்து, சென்னை சிட்டி தவிர மற்ற காவல் ஆணையர்கள் என்ன பண்ணுவாங்க, மேற்பார்வையிடுவார்கள். யாரு, ஏடிஜி. ஓகேவா? ஏன் அப்படின்னா சென்னை சிட்டி வந்து சென்னை சிட்டி போலீஸ் அப்படிங்கிறது சென்னை சிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது எப்படி தமிழ்நாடு காவல்துறை எப்படி செயல்படுதோ அதே போல சென்னை சிட்டி என்ன பண்றாங்க, ரன் பண்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட டிஜி ரேங்க் தான் என்ன பண்றாங்க, கமிஷனரே போடுறாங்க. ஓகேவா? சென்னை நகரத்தில் பாருங்க காவல்துறை இயக்குனர் பதவி. இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதில் எங்கெல்லாம் ரெட்டிங் நோட் பண்ணி வச்சிருக்கணும் அதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம் அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சு வேண்டியதான். சென்னை நகரம் வந்து காவல்துறை இயக்குனர் பதவி நிலை இல்லைன்னா ஆணையர், சில நேரத்தில் ஏடிஜி கூட முன்னாடிலாம் போடுவாங்க. ஓகேவா? இதனை தவிர்த்து இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் இருப்பாங்க, டிஜியும் தலைவராக இருப்பாங்க, ஏடிஜியும் என்ன பண்ணுவாங்க, தலைவராக இருப்பாங்க. ஓகே. காவல்துறை துணைத் தலைவர் சில மாவட்டங்கள் அடங்கிய சரகம். இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறை எப்படி பிரிச்சிருக்காங்க, சென்னை சிட்டி தனி, அடுத்தது மண்டலம், சரகம். ஓகேவா? மாவட்டம். இதை பத்தி சொல்றதா என்னது, PSO 1. நம்ம தமிழ்நாடு காவல்துறை அமைப்பு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, இதை பத்தி சொல்றது என்னது, PSO 1. இப்போ PSO 1 மறக்குமா, நமக்கு மறக்காது. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நல்லா தான் இருக்கும், போக 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 அப்படியே கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த இப்போ ஒரு ஆர்வத்தோட கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. இந்த ஆர்வம்
கடைசி வரையும் உங்களுக்கு குறையாம இருந்துச்சு, இன்னைக்கு படிக்கிறது போல டெய்லியும் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் படிக்கணும். அதான் விஷயம். தொடர்ச்சியான படிப்பு தான் என்ன பண்ணுவாங்க, வெற்றி பெறுவாங்க. PSO 2 பாருங்க, மாவட்ட காவல்துறை அமைப்பு. ஸோ மாவட்டம் எப்படி இருக்கு, சென்னை மாநகர காவலை, அதை மட்டும் என்னது தனியா ஒதுக்கிற வேண்டியதா. அதே போல சில சில மாவட்டங்கள் என்ன பண்ணிருக்கு, 2 பிரிவா இருக்கும், சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தோம்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்தோம்னா காவல்துறை தலைவர் பதவி அவங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணையரா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரது வாய்ப்பு இருக்கும். எத்தனை மாநகரங்கள் இருக்கு, எத்தனை ஆணையரங்கள் இருக்கு, தாம்பரம் மற்றும் ஆவடி ஆணையரங்கள் யாரோட தலைமையில இருக்கு, ஏடிஜி தலைமையில இருக்கு, கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநகரம் எது, கமிஷனரேட் எது அப்படின்னு கேட்பாங்க. திருப்பூர் கமிஷனரேட் எப்போ உருவானுச்சு, இதெல்லாம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாக்குறப்ப நம்ம வருஷம் பார்க்கலாம். ஓகேவா, இது பார்த்தாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றோம். அடுத்து நம்ம புவியியல் ரீதியா தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க, 39 காவல் மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா 38 டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டா சொல்லணும், 38. காவல் மாவட்டங்கள் எத்தனை கேட்டா சொல்லணும், 39. ரயில்வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாவட்டம். 38 மாவட்டத்தில் சென்னை மாவட்டம் தனியா செயல்படுறதுனால 37. அப்ப 37 + 2 39 மாவட்டங்கள். ஓகேவா. அடுத்தது இந்த 37 மாவட்டங்கள் 12 சரகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. வடக்கு, மேற்கு, மத்தியம், தெற்கு இதெல்லாம் என்ன பண்றாங்க, மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலத்துக்கு தலைவர் யாரு, ஐஜி சார். அந்த மண்டலத்துக்கு கீழே என்ன இருக்கும், சரகங்கள் இருக்கும். சரகம் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். சரகத்துக்கு தலைவர் யாரு, டிஐஜி. ஓகேவா. 11 காவல் சரகங்கள் இருக்கான். நோட் பண்ணி வச்சுங்க. 11 காவல் சரகம் இருக்கு. கூடுதலா தனி சரகம். அப்ப 12 ரயில்வேக்குன்னு தனியா ஒரு சரகம் இருக்கு, திருச்சி சரகம். நம்ம மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஏடிஎஸ்பி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு ஒரு கூடுதல் கண்காணிப்பாளர், தலைமையிடம் நிர்வாக அலுவலர், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. இதுதான் என்னது, இதை பத்தி சொல்றது என்னது, PSO 2. PSO 3 பார்த்தோம்னா சப்டிவிஷன், உட்கோட்ட காவல்துறையோட அமைப்பு. உட்கோட்டத்தில் யார் இருப்பாங்க, டிஎஸ்பி சார் இருப்பாங்க. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 248 காவல் உட்கோட்டம் இருக்கான். அப்போ நான் 248னா கிட்டத்தட்ட ஒரு 248 டிஎஸ்பி ப்ளஸ் வந்து சென்னை சிட்டியில் அவங்க ஒரு ஏசிபி விங்கு அப்படி இப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 700 டிஎஸ்பி இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா. உட்கோட்டம் சப்டிவிஷன் அதில் யார் இருப்பா, டிஎஸ்பி இருப்பாங்க. சப்டிவிஷனில் யார் இருப்பாங்க, ஸ்டேஷன் இருக்கும். ஸ்டேஷனில் யார் இருப்பா, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அந்த ரேங்க். ஓகேவா. ஸோ இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வரும். PSO 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புறக்காவல் நிலையங்களுடைய அமைப்பு. இந்த புறக்காவல் நிலையம் அப்படிங்கிறது ஓபிஸ் அவுட் போஸ்ட். இதுக்கு தலைமை யாரு அப்படின்னா தலைமை காவலர் அல்லது சிறப்பு காவல் ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பின்னாடி வரும் ஹெட் கான்ஸ்டபிள் பத்தியும் புறக்காவல் நிலையம் பத்தி படிப்போம். இந்த அவுட் போஸ்ட்ல கைது செய்யக்கூடிய குற்றம் பற்றி தகவல் கொடுக்குறாங்க, காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க முதல் தகவல் இருக்க பதிவு செய்ய என்ன பண்ண அதிகாரம் கிடையாது. அவங்க என்ன பண்ணும், ஜிடி என்ட்ரி போட்டுட்டு, இதெல்லாம் எங்க கேட்பாங்கன்னா இன்டர்வியூல கேட்பாங்க. ஜிடி என்ட்ரி போட்டு அந்த ஸ்டேஷன் லிமிட் எந்த லிமிட்டோ அவங்க என்ன பண்ணணும், அனுப்பணும். அங்க தலைமை வைக்கிறது யாரு, ஹெட் கான்ஸ்டபிள். அதான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. அதெல்லாம் நம்ம சொன்னதான் அதில் இருக்கும். 10 புறக்காவல் நிலையம் இருக்கான். இருப்பு பாதை காவல் பிரிவுகள் உட்பட மொத்தம் 27 புறக்காவல் நிலையம். ஓகேவா. PSO 5 ரொம்ப முக்கியமானது, நம்ம படிச்சிருப்போம். கிராம காவல்துறை யார் உதவுறது, வருவாய், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர் அவங்களாம் கொண்டுள்ள அந்த கிராம காவல் அமைப்பு அடங்கி, அது வந்து மாவட்ட ஆட்சியர் அடங்கிய அந்த அமைப்பு காவல்துறைக்கு உதவணும். எப்ப ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி கிடக்கு, நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வாங்குவோம், விஓட்ட போய் கம்ப்ளைண்ட் வாங்குவோம். இதெல்லாம் எதை வச்சு,
அவங்களுக்கும் ஆர்டர்ஸ் உண்டு. காவல் நிலைய ஆணையம் போல அவங்களும் என்ன இருக்கு, ஆர்டர்ஸ் உண்டு. ஓகேவா? ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் புரிஞ்சுச்சா? அப்படி சொல்லி பாருங்க. 1லேருந்து 5 வரைக்கும் என்ன சொல்லுங்க. 1 என்னது, தமிழ்நாடுடைய காவல்துறை அமைப்பு. 2 என்னது, மாவட்ட காவல்துறை அமைப்பு. 3 என்னது, உட்கோட்டம். 4 என்னது, அவுட் போஸ்ட். 5 என்னது, கிராம காவல்துறை. இவ்வளவுதான் 5 கொஸ்டின். 5 பிஎஸ்ஓ முடிஞ்சிச்சா? சொல்லி பாருங்க. நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, சொல்லி பாருங்க. ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். இப்போ அடுத்த அத்தியாயம் பார்க்க போறோம். இங்க யார் வருவாங்க அப்படின்னா கெசட்டட் ஆபீஸருடைய, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 2 என்னது, கெசட்டட் ஆபீசர் நியமனம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆபீசர் கேட்டகரியில என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ் கேடர், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அதான் போட்டுருக்காங்க. இந்திய காவல் பணி ஐபிஎஸ் பிஎஸ்ஓ 6 அவங்களுடைய நியமனங்கள் இதெல்லாம் பற்றி சொல்றது. அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும். இப்போ டிஎன்எஸ் ஒரு சட்டம் சில நடைமுறை இருக்கும். யூபிஎஸ்சினா அதுக்கும் சில நடைமுறை இருக்கும். ஓகேவா? கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவை இருக்கு. இதுல மக்களவை தான் என்னது, லோக்சபா, அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம். மாநிலங்களவை அப்படிங்கிறது ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவுக்கு என்று சிறப்பாக உள்ள அதிகாரம் என்ன அப்படின்னா இந்த மத்திய அரசு பணியாளர் பிரிவுகளை உருவாக்குறது, குறைக்கிறது. இப்போ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. அது என்னதான், ஒன்றிய பணியாளர் தேர்வு தான். ஐஎஃப்எஸ் இருக்கு, ஐஆர்எஸ் இருக்கு, நிறைய இருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாநில அவைக்கு உள்ள ஒரு சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு பிரிவுகளை உருவாக்குறது தான். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க. சரத்து 315 ஆர்டிகல் அரசியலமைப்புல 315 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா யூபிஎஸ்சி பத்தி சொல்லுது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்றது. இந்த அப்டேட் பண்ணீங்க. தற்போதைய யூபிஎஸ் தலைவர் யாரு, யூபிஎஸ்ல எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க, 1+9. யூபிஎஸ்ல பதவி காலம் என்ன, 6 to 65. அதாவது 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இல்ல சப்போஸ் அவங்களுக்கு 65 வயசு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்றுவாங்க. இது எப்படி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறோமோ இதே போல தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க படிச்சிருங்க. இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணைய உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, 1+2. ஓகேவா? அந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீ பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இந்த எல்லா தேர்தலும் நடத்துறது யாரு, மத்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க நடத்துற ஒரே ஒரு தேர்தல், எந்த தேர்தல் தான், உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான். இதெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நேரடி நியமனம் யூபிஎஸ்ல ஐபிஎஸ் கடர்ல 2 கேட்டகரி இருக்கு. நேரடி நியமனம் யூபிஎஸ் எக்ஸாம் எழுது வருது. இன்னொரு என்னது, நம்ம தமிழ்நாட்டில இருந்து அந்த மாநிலத்திலிருந்து ப்ரொமோட் ஆகி போறது. 25% உயர்தர பதவிகள் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு காவலர் பதவிக்கு வழங்குறாங்க. ஓகேவா? நேரடியாக யூபிஎஸ்சில இருந்து வர்றாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்னது, ஏஎஸ்பி, காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? அடுத்தது 7வது பாயிண்ட், அவங்களுடைய சம்பள ஏற்ற முறை. ரேட்ஸ் ஆஃப் பே ஃபார் ஆபீசர் ஆஃப் தி இந்தியன் போலீஸ் சர்வீஸ். சம்பளம் எப்படி, இதான் பிஎஸ்ஓல கேட்பாங்களா, எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க. 8 பாருங்க, சீனியர் அண்டு ஜூனியர் சேல்ஸ் பே. அவங்களுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க ஒர்க் பண்ணாதான் இந்த சீனியர் பேக்கு வரணும். 4 ஆண்டுகள் கழித்த பின்னர் தான் முதுநிலை சம்பள ஏற்ற முறைக்கு என்ன பண்றாங்களாம், உயர்த்தப்படுறாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளவுதான். அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியல் இன்கிரிமெண்ட். அவங்க தொடக்க ஊதிய உயர்வுல எதை வச்சு இன்கிரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் துறை தேர்வுல என்ன பண்ணுவாங்க, தேர்ச்சி பெற்றவுடன் தான் 2ஆம் 3ஆம் ஊதிய உயர்வுல என்ன பண்ணுவாங்களாம், பெறுவாங்களாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, பார்த்துங்க. காலமுறை சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் எபோவ் த டைம் ஸ்கேல். இதுதான் பாயிண்ட். மாநிலத்தில் உள்ள தமிழ்நாடு காரர்ல இருந்து எத்தனை சதவீதம், 25% ப்ரொமோட் ஆகி போவாங்க. ஓகேவா? 10 தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதிய முதலீடு. தமிழ்நாடு இங்கதான் யாருவாங்க, குரூப் 1 சர்வீஸ். நோட் பண்ணீங்க. 11 குரூப் 1 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா?
தமிழ்நாடு டிஎஸ்பி. தமிழ்நாடு காவல்துறை பணியெடுப்பு ஆள் எடுப்பு என்ன பண்ணிருக்கு, விதிகள் இருக்கு, நடைமுறை நூல்னு ஒரு நூல் இருக்கு. அதுல தொகுதி 2ல எதை பத்தி சொல்றாங்க, எப்படி குரூப் 1 ஆபீசர் எப்படி செலக்ஷன் பண்ணணும், அவங்க எக்ஸாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்தது 12வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வித்கோல்ட் பண்றது, ஊதிய உயர்வு வந்து வித்கோல்ட் பண்றது. சில சூழ்நிலைகள் அவங்க வந்து ஒழுங்கா செயல்படல, அவங்களே பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிலாம் இருந்தா வித்கோல்ட் பண்றது. இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த 11வது பாயிண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க பாத்துங்க. பாருங்க, தமிழ்நாடு காவல்துறை பணியிலிருந்து இந்திய காவல்துறை பணிக்கு பதவி உயர்வு பெறுறது. ப்ரொமோஷன் ஃப்ரம் த தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் டு இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, இது ரிப்பீட்டட் ஆகுது. 14 வந்து சீருடைகள் மானியம் யாருக்கு அப்படின்னா கெசட்டட் ஆஃபீஸருக்கு, கிராண்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ். அவ்வளோதான். இதெல்லாம் ஏன் சார் சொல்லலை நீங்கள் அப்படின்னா அதெல்லாம் தேவை கிடையாது. 15 பாருங்க, ரெசிக்னேஷன். ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க இல்லை டிஎஸ்பியாக இருக்காங்க, அவங்க ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பர்மிஷன் அனுமதி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ரெசிக்னேஷன் பண்ண முடியாது. ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசோட அனுமதி, டிஎஸ்பி டிபிஎஸ் இருந்தாங்க அப்படின்னா மாநில அரசோட அனுமதி. 15 எழுதிங்க. ரெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. 11 குறிச்சிங்க. 15 இப்போ பாருங்க. 16 எதை பத்தி, பயிற்சியை பத்தி. ஏஎஸ்பிக்கு எப்படி பயிற்சி, டிஎஸ்பிக்கு பயிற்சி என்ன, இதை பத்தி சொல்றதுதான் அத்தியாயம் இயல் 3. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஎஸ்பிக்கு என்ன பயிற்சி, எங்க பயிற்சி கொடுக்குறாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி, என்பிஏ நேஷனல் போலீஸ் அகாடமி. நோட் பண்ணி வச்சுங்க. நேஷனல் போலீஸ் அகாடமி எங்க இருக்கு, நோட் போட்டு நீங்க எழுதிட்டே வரணும் சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம். என்பிஏ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேவா. ஐஏஎஸ் எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐஏஎஸ்க்கு முசோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஓகேவா. அங்க ஐஏஎஸோட அகாடமி பேர் என்ன பேரு, கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு பாருங்களேன், ப்ரொஃபஷனல் பீரியடு ஏஎஸ்பிக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா 2 வருடங்கள். ஹிண்ட் மாதிரி எடுத்துங்க. ஏஎஸ்பிக்கு எத்தனை வருஷம், 2 வருடங்கள். நம்ம எஸ்ஐக்கு எத்தனை வருஷம், 2.5 வருஷம். ஓகேவா. அவங்களுக்கு 1 வருஷம் தான் ட்ரைனிங். அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க ட்ரைனிங்கில் குதிரை ஏற்றம், கவாத்து அதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாதம் ட்ரைனிங். எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்தில் உள்ள, இப்போ தமிழ்நாடுக்கு வராங்க அப்படின்னா டிஎன்பி அகாடமியில் என்ன பண்ணுவாங்க, 3 திங்கள் ட்ரைனிங். ஓகே. 3 திங்கள் 3 மாதம். அடுத்தது இதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு ஏஎஸ்பி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி ட்ரைனிங், மாவட்டத்தில் பயிற்சி எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோல் அப்படின்னா எஸ்பி தான் கண்ட்ரோல். காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பாளி. முக்கியமாக நடக்கிறப்ப எல்லோண்ட இஷ்யூஸ் அவர் கூடவே அழைச்சிட்டு போகணும், கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா. இதை பற்றி சொல்லுதான் அந்த இது. இப்போ இது ஒரு முக்கியமானது. காவல்துறை அந்த ஏஎஸ்பி என்ன பண்ணணும் அப்படின்னா வார அறிக்கை என்ன பண்ணணும், அனுப்பணும். வாரம் வாரம் அவருடைய என்ன பண்ணாரு. அடுத்தது இந்த ஏஎஸ்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தது ஒரு 10 வார காலத்துக்கு ஒரு வட்டார பொறுப்பில் உள்ள காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவர் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்போதான் என்ன ஆகும், அந்த ஃபீல்டு ஒர்க்கு தெரியும். நோட் பண்ணி வச்சிங்க. கேட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்கலாம். ஒரு ஏஎஸ்பி ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வட்டார பொறுப்புல எவ்வளோ நாட்கள் ஆய்வாளராக பணிபுரியணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணின பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உட்கோட்டத்தில் ஏஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இதுல ஒரு கண்காணிப்பாளர் எஸ்பி வந்து ஒரு ஏஎஸ்பி திறமையுள்ளவர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு சப்டிவிஷனுக்கு ஏஎஸ்பியை போடுவாங்க. ஓகேவா. சரி, ரைட். அடுத்து பாருங்க, டிஎஸ்பி. டிஎஸ்பி நமக்கு தெரியும், இதெல்லாம் அச்சிடப்பட்டிருக்கு. அவங்களும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் உண்டு. அவ்வளோதான். இப்போ பாருங்க, தேர்வுகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நியமனம், அடுத்தது பயிற்சி, அடுத்து தேர்வுகள். நம்மளுக்கு உள்ள தேர்வு தான் கேட்பாங்க. நம்ம வருவோம், நம்மள ரெக்ரூட்மெண்ட் வருவோம். 18 வந்து ஐபிஎஸ்ல அவங்க ட்ரைனிங்ல இருக்கப்போ அவங்களுக்கு தேர்வுகள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 800 மார்க், பேப்பர் 2ல 250 மார்க். இதை தாண்டி நமக்கு எஸ்ஐக்கு என்ன இருக்கு,
உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் இருக்கு. நீங்க டிஎன்பிஐ போனபோது தெரியும், ரொம்ப நிறைய லாலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎஸ்ஓ 18 இந்திய காவல் பணியில் உள்ள தேர்வுகள். பிஎஸ்ஓ 19 ஒருத்தவங்க ஏஎஸ்பி தமிழ்நாடுக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஎன்பிசி நடத்துற தேர்வுகளை சில தேர்வுகளை என்ன பண்ணுவாங்க எழுதணும். எத்தனை வருஷத்துக்குள்ள அப்படின்னா 4 வருடத்துக்குள்ள. இந்த ரெட்டிங்ல முக்கியமானது. அவங்களுக்கு தமிழ் மொழி தாயா இல்லை அப்படின்னா தாய்மொழி தமிழா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், சில துறை தேர்வுகளை எழுதணும். ஓகேவா? அடுத்து டிஎஸ்பி, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட். பிஎஸ்ஓ 20 டிஎஸ்பி பின்பற்றிய தேர்வுகள். டிஎன்பியில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் சங்கம் நோட் பண்ணி அவங்க சில முதலுதவி சம்பந்தமா தேர்வு நடத்துவாங்க. அதுல என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஓகேவா? 4 வருட பணியை முடித்த அனைத்து ஏஎஸ்பி டிஎஸ்பி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, புத்தாக்க பயிற்சியில கலந்து கொள்வாங்க. அந்த புத்தாக்க பயிற்சி பத்தி சொல்றது பிஎஸ்ஓ 30 ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ். பார்ப்போம், நம்ம நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ், புத்தாக்க பயிற்சி. ஓரளவுக்கு ஐடியா வருதா உங்களுக்கு? பார்க்க வேண்டியது அத்தியாயம் 1 என்ன சொல்லுது தமிழ்நாடு காவல்துறை பத்தி, 2 என்னது கெசட்டட் ஆஃபீஸர் நியமனம், 3 என்னது கெசட்டட் ஆஃபீஸர் பயிற்சி, 4வது என்னது தேர்வுகள், 5 என்னது அவங்களுடைய பதவி உயர்வு. இந்த பதவி உயர்வுல 21 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்த செலக்ஷன் கிரேட் எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க. 3 ஸ்டார் வச்சிருப்பாங்க, பாத்துறீங்களா? செலக்ஷன் கிரேட் எஸ்பி அப்படின்னா எத்தனை ஸ்டார்? 2 ஸ்டார். 2 ஸ்டாரு ஒரு நேஷனல் எம்ப்ளாய் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போட்டுருக்காங்க பாருங்க, இந்திய காவல் பணியில் தேர்வு நிலைக்கு கண்டிப்பாக தேர்வு மூலம் என்ன பண்ணணும், பணியாய்வு செய்யப்படுகிறது. காவல்துறை கண்காணிப்பாளராக மிகவும் திறமையான முறையில் பணியாற்றி அனைத்து அதிகாரிகளும் என்ன பண்ணுவாங்க, பணி அமர்வுக்கு தகுதியுள்ளவர் கருது, திறமையா செயல்படணும். அடுத்தது டிஐஜி பதவிக்கு தகுதியற்றவர் என கருதப்படும் ஒரு அதிகாரி அந்நிலைக்கு என்ன பண்ண மாட்டாங்களாம், பதவி உயர்வு பண்ண மாட்டாங்க. அதாவது என்னது, இப்போ டிஎஸ்பி அப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி ரேங்க் வரைக்கும் போவாங்க. எஸ்பியா இருக்காங்க அப்படின்னா டிஐஜி, ஐஜி, ஏடிஜி, டிஜி கூட என்ன பண்ணுவாங்க ஆவாங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஐஜி பதவி காலியா இருக்கிறதுக்கு ஏற்றது போல அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டே இருக்கும். இறுதியாக முடிவு கொண்டிருப்பதாக என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தேர்வு நிலை பதவிக்கு அவங்கள நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெருசா பெரிய விஷயம் இல்லை. 22 தகுதிகான் பருவத்தின் முடிவுக்கு கொண்டு வருதல், டெர்மினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணலாமா, டெர்மினேட் பண்ணலாம். 22 இதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. 23 சீனியாரிட்டி, அவங்க வந்து அந்த ஆண்டு பேட்ச் இருக்கு, நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுதான், பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்ச் வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சீனியாரிட்டி. அதை பத்தி சொல்றதா என்னது பிஎஸ்ஓ 23. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பேட்ச் 23 2 3 அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா பிஎஸ்ஓ 23 என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட் வச்சிருக்கணும், சீனியாரிட்டி அப்படிங்கிறத கீ பாயிண்ட். இது எப்படி பிஎஸ்ஓ 23 மிங்கிள் பண்றது அப்படின்னு பாத்துங்க. ஸோ 24ம் 34 ஒரே மாதிரி இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. 24ம் 34 ஒரே மாதிரி இருக்கும். 24 அப்படிங்கிறது கெசட்டர் ஆபீசருடைய பணி நீக்கம், 34 அப்படிங்கிறது நான் கெசட்டர் ஆபீசருடைய பணி நீக்கம். பார்ப்போம். அதாவது இவர் வந்து பொருத்தமற்றவர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாமா, பணி நீக்கம் செய்யறதுக்கு மத்திய அரசாங்கம் அதிகாரம் உண்டு. ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் 24 கேட்கறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பணி நீக்கம் செய்யறது யாரு, நம்ம டிஎஸ்பி. ஓகேவா? 24 எப்படி எழுதிச்சிங்க, 24 ஐபிஎஸ் பணி நீக்கம், 25 டிபிஎஸ் பணி நீக்கம். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் யார் வர போறாங்க, நான் கெசட்டட் ஆபீசர். எந்த செக்ஷன்ல இருந்து, 26ல இருந்து. இவங்களை பொறுத்தளவுக்கு என்னது, நியமனம், பயிற்சி எல்லாமே என்னதான் ஒரே அத்தியாயம். ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாமினேஷன், அதெல்லாம் ஊதியோருக்கு மட்டும் தனியா. ஃபர்ஸ்ட் பாருங்க, நோட் பண்ணி வச்சுங்க, பிஎஸ்ஓ 26 சபார்டினேட் சர்வீஸ்ல உள்ளவங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நடைமுறை நூல் தொகுதி 3ல என்ன பண்ணிருக்காங்க, அச்சிடப்பட்டிருக்காங்க. தொகுதி 2 என்னது, டிஎஸ்பி.
தமிழ்நாடு பணியாளர் நடைமுறை நூல் தொகுதி 2 யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா டிஎஸ்பி அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட். தொகுதி 3 வந்து சார்நிலை பணியாளரை பத்தி சொல்லுது. பாருங்க 27 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு. என்ன பிரிவு? பணி நிபந்தனை. ரொம்ப முக்கியம்னு போட்டுங்க. இந்த பியூசி 27 படிதான் நம்ம வந்து 24 மணி பணி புரியணும், எங்க வேணாலும் போகணும், எப்போ வேணாலும் வேலை பார்க்கணும், எப்போது யூனிஃபார்ம் போடணும், அதை பத்தி எல்லாம் சொல்றது எது அப்படின்னா பியூசி 27 தான். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பணியின் நெறிமுறைகளுக்காகவும் சீர்நிலைக்காகவும் அவ்வப்போது செய்யப்படும் அனைத்து விதிகளுக்கும் என்ன பண்ணணுமா? அவ்வப்போது செயல்படும் விதிமுறைகள் அப்பப்பா இணங்கி நடந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது கண்ணிய முறைமைக்கும் உரிய சரியான மரியாதை முறையாக செய்ய வேண்டும், சல்யூட் பண்றது. அடுத்தது கட்டளையிடப்படி எந்த இடத்துல என்ன பண்ணுமா அவரு பணிபுரியணும், எந்த நேரத்திலும். இதுதான் எந்த நேரத்திலும் பணிக்குரிய சீருடை அணிஞ்சிருக்கணும், யூனிஃபார்ம் போட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது மரியாதை செலுத்துறது, பொறுமை, அன்பு, பாசத்துடன் செயல்படுறது, ஒரு சார்பு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் என்ன பண்றது? தலைப்பு என்னது? 27 பியூசி 27 என்னது? பணி நிபந்தனைகள். யாருடைய பணி நிபந்தனைகள்? அரசிதழ் பதிவு பெறாத. இதே அந்த இதுல பார்த்தோம், அது இருந்துச்சா அந்த பாயிண்ட்? இருக்காது. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? 27. ஸோ 28 தான் நீங்க நோட் பண்ணிக்கங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணி வச்சுங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். இதுக்கப்புறம் வர பிரிவுகள்லாம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன எதை பற்றி சொல்லியிருப்பாங்க? ரெக்ரூட்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட், கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட், அடுத்தது அவங்களுக்கு ட்ரைனிங்கு, இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனு, எஸ்ஐ ப்ரொமோஷனு, கான்ஸ்டபிள் ப்ரொமோஷனு, இவ்வளவுதான். இதுல என்னென்ன செக்ஷன் சொல்லுது? இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டரா வரும். ஸோ எஸ்ஐயை பொறுத்தவரை 3 வகையான எஸ்ஐ இருக்காங்க. என்னென்ன எஸ்ஐ இருக்காங்க? கேட்டகரி 1 அப்படிங்கிறவங்க தாலுக் எஸ்ஐ, கேட்டகரி 2 அப்படிங்கிறவங்க ஏஆர் எஸ்ஐ, கேட்டகரி 3 அப்படிங்கிறவங்க பட்டாலியன் எஸ்ஐ. இப்போ ஒரு செக்ஷன் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? மாவட்ட காவல்துறையில பணிபுரியும் ஆய்வாளர் பதவி உயர்வு அப்படின்னு ஒரு செக்ஷன் படிச்சோம்னா அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னதான் இருக்கணும் அப்படின்னா ஏஆர்ல உள்ள எஸ்ஐ ப்ரொமோஷன். அடுத்த செக்ஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னா பட்டாலியன்ல இருக்க எஸ்ஐ ப்ரொமோஷன். இது 3 செக்ஷன் முடிஞ்சிச்சா? இதே போல எஸ்ஐ ப்ரொமோஷனுக்கும் ஒரு 3 செக்ஷன் இருக்கும், ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷனுக்கும் 3 செக்ஷன் இருக்கும், போலீஸுக்கு என்ன இருக்கு 3 செக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இதுலேயே 10-12 செக்ஷன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. 28 ஆரம்பிச்சுன்னா 40 செக்ஷன் வந்துடும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பிசிக்கல் முடிஞ்சுதான் எக்ஸாம் வச்சிருக்காங்க, அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அடுத்த ரெக்ரூட்மெண்ட் ஆனவரை என்ன பண்ணுவாங்க? மாவட்டத்தில் பயிற்சி. பிஎஸ்ஓ 23 மாவட்டங்களில் பயிற்சி. ஸோ 28-29 உங்களுக்கு வந்துடணும். எப்படா நம்ம அந்த மாவட்டத்தில் போய் ப்ராக்டிகல் ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ப்ரோ எஸ்ஐயா. ஸோ 1 இயர் டிஎன்பி ட்ரைனிங், 6 மந்த் என்னது மாவட்டத்தில் பயிற்சி. இந்த மாவட்டத்தில் பயிற்சி பண்ணுறப்ப நம்ம யாரோட கண்ட்ரோல் இருப்போம் அப்படின்னா எஸ்பி கண்ட்ரோல் இருப்போம். எஸ்பி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 2 முறை வாய்மொழி தேர்வு வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ கண்டிப்பாக ஆவீங்க. ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டேஷனில் போய் நிறையா வேலை கற்றுக்கணும். 2 வகையான வேலை இருக்குது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, ரெக்கார்டு ஒர்க்கு, வழக்கில் விசாரணை பண்ணுறது, மனுக்களை வந்து விசாரணை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான வழக்கு. வெளில போயிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது, பந்தோபஸ்த் போகிறது, எஸ்கார்டு போகிறது, ஷேடோ பார்க்கறது, இது மாதிரியான ஒரு ஒர்க்கு எஸ்ஐயோட பணிகள். 2த்தையும் சேர்த்து 2இதுலையும் திறமையாக இருக்கணும். அதுதான் எஸ்ஐ. சில எஸ்ஐ வந்து அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வருவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எஃப்ஐஆர் எப்படி போடுறது, எஃப்ஐஆரில் எத்தனை காலம் இருக்குது, எஃப்ஐஆரில் எங்கே கையெழுத்து போடுறது, எஃப்ஐஆரில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆர்டர் தெரியாது, எப்படி ஆர்டர் வச்சு எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஜிடி எழுதுறது என்ன தெரியாது. இதெல்லாம் நம்ம வந்து எங்கே அவங்களுக்கு வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு ப்ரோ எஸ்ஐயாக இருக்கிறப்ப அவங்கள ஒரு எஸ்ஐ ப்ராப்பரான எஸ்ஐ வழி நடத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். மேக்ஸிமம் உங்களை வந்து நம்ம ப்ரோ எஸ்ஐ ஆன பிறகு என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்டேஷனில் உட்காந்து வேலை பார்க்க விட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டயத்துலையும் உங்களுக்கு ரெஸ்ட் டயத்துல நீங்கள் அந்த கற்றுக்கே ஆகணும். 11 மணிக்கு விடுறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் உட்காந்து ஒரு சிசிடிஎன்சி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, சிசிடிஎன்சி எப்படி எஃப்ஐஆர் போடுறது, எஃப்ஐஆர் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, சிசிடிஎன்சி என்னெல்லாம் காலம் இருக்கு, இதை பற்றி சொல்றது பாருங்க. பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு பாருங்க. பிஎஸ்ஓ எத்தனை? இது 20 எத்தனை பிஎஸ்ஓ? எத்தனை? 28 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 29 மாவட்டங்களில் பயிற்சி. முதல் தகவல் அறிக்கை எப்படி பதிவு செய்யறது, நாட்குறிப்புகளை எப்படி தொகுக்கிறது, இறுதி அறிக்கை எப்படி தயார் செய்யறது, வழக்கு பணி தவிர மற்ற படைக்கல மேற்பார்வை,
கிட் இன்ஸ்பெக்ஷனு, நகர நடைமுறை அலுவலர்கள், பீட்டு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறது எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதே சொல்லுது? பிஎஸ்ஓ சொல்லுது. பிஎஸ்ஓ 29 சொல்லுது. ஸோ இந்த 27, 28, 29 எல்லாம் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ 30 சொன்னோம்ல, புத்தாக்க பயிற்சி. நோட் பண்ணி. ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எவ்வளவு நாளுக்கு? 6 வாரங்கள். யாருக்கு? ஏஎஸ்பி, டிஎஸ்பி அண்ட் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் 4 வருடங்கள் பணி பயிற்சி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படும். அவ்வளவுதான் பிஎஸ்ஓ 30. சொல்லுங்க, பிஎஸ்ஓ 30 என்னது? புத்தாக்க பயிற்சி. சொல்லி பார்க்கணும். பிஎஸ்ஓ 30 என்னது? புத்தாக்க பயிற்சி. யாருக்கு? ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ. அவங்க மினிமம் ஒரு 4 இயர்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். பிஎஸ்ஓ 27 என்ன, 28 என்ன, 29 என்ன, இந்த பக்கத்தை அப்படி ஸ்கேன் பண்ணணும். பிஎஸ்ஓ 30 இது சிவப்பலர் எழுத்துல எழுதிச்சு, இதுல இத்தனை பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு வாட்டி படிச்சுட்டோம் அப்படின்னா படிச்சிடலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஹெட்செட் வாங்கி வச்சிருக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகா உட்காந்து ஒரு ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆன் பண்ணணும், ஹெட்செட்டை போடணும், நோட்டு வச்சுக்கணும், ஹிண்ட்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான். அப்படியே செக்ஷன் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். இதுதான் நல்ல வழிமுறை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 30 முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, பார்த்தாச்சு. இதெல்லாம் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதில் சில எக்ஸாம் வைப்பாங்களாம். அந்த எக்ஸாமில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கண்காணிப்பாங்களாம். அவங்க கண்காணித்து ப்ரொமோஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து சில இதில் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாத்துங்க. அரசிதழ் பதிவுள்ளா அலுவலர்களை பொறுத்து இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸில் வைக்கிற தேர்வு முடிவுகள் ரகசிய கோப்பில் என்ன பண்ணுவாங்களாம்? கோப்பிடுறாங்க. பதவி உயர்வு பரிசீலனை போது என்ன பண்ணுறாங்க? மாநில பதவி உயர்வு குழுமத்தினால கருத்தில் கொள்ளப்படுமா. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அங்கே போய் தூங்கிடக்கூடாது. 31 நீங்கள் என்ன மாறணும்? 31லேருந்து 28 மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா என்ன? காவலர்லேருந்து நீங்கள் எஸ்ஐயாக மாறணும். ஒரே ஒரு விஷயம் ஆசைப்படுங்க, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்டேஷனில் எஸ்ஐயாக போனீங்கன்னா எப்படி இருக்கும் அதை மட்டும் கற்பனை பண்ணி பார்த்துங்க. ஒன்றும் கிடையாது. 40 வருஷம் அவர் எஸ்எஸ்ஐயாக இருந்திருப்பார். அதாவது எஸ்எஸ்ஐ ப்ரொமோஷன் கிட்ட தான் வர வந்திருக்கும் அவர் 42 வயசுல. அப்போ ஒரு எஸ்ஐ ஆகிட்டு ட்ரைனிங் போயிட்டு வர்றப்ப நீங்கள் அவரை பாருங்களேன், டைரக்ட் எஸ்ஐ மாதிரியே இருப்பார். அவர் பக்காவாக வந்து உடம்பு மூலம் குறைச்சி வேற லெவலில் இருப்பார். காவலர்கள் ஆள் எடுப்பு கிரேட் 2 கான்செப்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி சொல்கிற பிஎஸ் 31. ஸோ இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் சிறு வயதாக இருக்க பொழுது குற்றம் செய்தவர்கள் அவங்க வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து போலீஸ் தகுதியற்றவர்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணலாம்? பிகுலர் இருக்கு பார்த்தீங்களா, பிகுலர் ஊதுறாங்களா, அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இந்த 31 வர பாயிண்ட். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்லிஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்லிஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க? மெடிக்கல் டெஸ்ட். ஓகேவா? மெடிக்கல் டெஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க? பிஆர்எஸ்ல போய் சேர்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? பாதி பேர் ஓடிடுவாங்க. அதுதான் 34. ஞாபகம் வச்சு. அங்கே 24 பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? கெசட்டட் ஆஃபீஸர் ரெசிக்னேஷன். 34 நான் கெசட்டட் ஆஃபீஸர் ரெசிக்னேஷன். பாருங்க, இது சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. 31 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள், 32 என்லிஸ்ட்மெண்ட், 33 மெடிக்கல் ஆய்வு, மருத்துவ ஆய்வு, 34 அவங்க பணி விலகல் ஓடிடுறது. சப்போஸ் 34 சில பேர்லாம் போலீஸ்லேருந்து ஓடி போயிட்டு திரும்ப எஸ்ஐ எழுதி எஸ்ஐ ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து வேற லெவல் ஒரு தன்னம்பிக்கை. ஓகேவா? நம்ம வந்து ஒரு எம்எல் போடுறதே யோசிப்போம், ஒரு இஎல் எடுக்கிறதே யோசிப்போம், ஒரு லாஸா போடுறதே ஓடுறதுக்கு யோசிப்போம். வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு அடுத்து வர்ற எஸ்ஐல என்ன பண்ணுவாங்க? அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய மனம் என்ன சொல்லுதோ அதுதான். 34 ஞாபகம் வச்சுங்க. 34 24 என்னது? 1. 11 என்னது? 11 ஷார்ட்கட் சொன்னேன். 11 11 குரூப் 1. அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 35 யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஏஎல்ஐ ஏடிஐலாம் இருக்காங்களா, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஓடி பேசிஸ்ல வருவாங்க, சில பர்மனன்ட் பிஆர்ஸ்லாம் இருக்கும். டிஎன்பிஎல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் வச்சிருக்காங்க.
இதில் படித்து பார்த்தீங்கன்னா யார் தேர்ந்தெடுப்பாங்க? டிஐஜி தான் என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுக்கிறார். யாரை வந்து சட்ட பயிற்றுனராக என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பிஆர்எஸ் ட்ரைனிங்கு ஏடிஐ யாரு, எல்ஐ யாரு, லா இன்ஸ்பெக்டர் யாரு, இதை பற்றி சொல்றது பிஎஸ்ஓ 35. ஓகேவா? அத்தியாயம் 6 எதை பற்றி சொல்லுது? நான் கெசட்டட் ஆஃபீஸருடைய நியமனம் பயிற்சி பற்றி சொல்லுது. 7 என்ன சொல்லுது அப்படின்னா பதவி உயர்வு, நம்மளுடைய ப்ரொமோஷன். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் யாருன்னா எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர். அப்போ பிஎஸ்ஓ 36 என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா ஜெனரல் கோட்பாடுகள், பொது கோட்பாடு. இப்போ எஸ்ஐ ஒருத்தங்க ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், சி லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏசிபி ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஆர்டர். அதானே சார் ஏசிபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 2.5 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம யார் தகுதிக்கான பருவம் முடிஞ்ச ப்ரொஃபஷனல் எஸ்ஐ அவங்க எந்த லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னா ஏ லிஸ்ட். ஸோ ரெடி ஃபார் ப்ரொமோஷன். அவங்க குறிப்பிட்ட வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதான் என்ன லிஸ்ட்? சி லிஸ்ட். சி லிஸ்ட்ல தகுதியானவர்கள், ஆய்வாளர் பதவி உயர்வுக்கு என்னது தகுதியானவர்கள் சி லிஸ்ட். தகுதி உயர்வு பெற்ற பிறகு அவங்க எந்த லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னா பி லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஏ லிஸ்ட் ட்ரைனிங் எஸ்ஐ ஞாபகம் வச்சுங்க, சி லிஸ்ட் எஸ்ஐ, பி லிஸ்ட் இன்ஸ்பெக்டர். இதை பத்தி சொல்ற ஜெனரல் கோட்பாடு பத்தி சொல்றது தான் இது பிஎஸ்ஓ 36. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி 3 கேட்டகரினா எஸ்ஐ. இதெல்லாம் இதை சொன்ன ஷார்ட்டா சொன்னதா இதுல இருக்கு, இது போதும். 37 யாரு? ஆய்வாளர்கள் பதவிக்கு பதவி உயர்வு. யாரு? ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர். எல்என்டோ எஸ்ஐ டு எல்என்டோ இன்ஸ்பெக்டர். 37 ஆயிடுச்சா? ஏஆர் எஸ்ஐ டு ஆர்ஐ 38. பட்டாலியன் எஸ்ஐ டு ஓசி 39. 3 செக்ஷன் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுங்க. 37, 38, 39 எஸ்ஐ ப்ரொமோஷன். ஆர்டர் 3 ஆர்டர், அவ்வளவுதான். படிச்சு பாத்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா யாரு வந்து அந்த ரகசிய கோப்புல அனுப்புறாங்க, யார் அந்த லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, எப்போ ரெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. 39 முடிச்சிச்சு. அடுத்து 40, 41, 42 3 யாரு அப்படின்னா எல்என்டோ, ஏஆர், பட்டாலியன்ல தலைமை காவலர் அல்லது சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளராக ப்ரொமோஷன் ஆகுறது. எஸ்எஸ்ஐ டு எஸ்ஐ. இவங்களுக்கு எவ்வளவு நாள் ட்ரைனிங்? 6 மாசம் ட்ரைனிங். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குறிச்சு வச்சுங்க. 41ல 40ல எஸ்எஸ்ஐ டு எஸ்ஐ எத்தனை வாரம் ட்ரைனிங்? லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ டு அதாவது பிசி டு எஸ்ஐ எத்தனை வருஷம்? 25 வருஷமா 20 வருஷமா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க 41 முடிஞ்சா 42 பாருங்க. நம்ம மாவட்ட காவல்துறையில அது பார்த்தாச்சு. 43 கிரேடு 1க்கு பதவி உயர்வு. கிரேடு 2 கிரேடு 1. 43 யாரு? கிரேடு 2 கிரேடு 1. நிறைய பேர் கிரேடு 1 ஆயிருப்பீங்க. கிரேடு 1 ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டேன். அப்படி வருஷம் நின்று செல்ஃபி எடுத்து போட்டு விடுவோம். அப்புறம் அந்த போட்டோ அப்படிலாம் பண்ணுவோம். கிரேடு 1 ஆனதுக்கே இவ்வளவு நம்ம சந்தோஷப்படுறோமே, எஸ்ஐ ஆனா எப்படி நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க. அது வந்து ஒரு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் திரும்ப சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனசுக்குள்ள எஸ்ஐ ஆகணுங்கிற ஆசை வரணும். அப்பதான் நம்ம அடிக்க முடியும். தூக்கம் வர்றப்ப நீங்க யோசிக்கணும், ஆகா நம்ம எஸ்ஐ ஆகண்டா போட்டி கொடுக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் 2 கேள்வி படிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த 2 கேள்வி எக்ஸாம் வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ 43, 44. 43 வந்து எல்என்டோல வேலை பார்க்குற போலீஸ் வந்து கிரேடு 1 ஆகுறது. 44 சேமப்படை அவங்க என்னது கிரேடு 1 ஆகுறது. ஓகேவா? ஸோ 45 அப்படிங்கிறது ஏற்பளிக்கப்பட்ட பணி அப்படின்னா சில நேரங்களில் ஊதியங்களை எப்படி நிறுத்தி வைக்கிறது அதை பத்தி சொல்ற கான்செப்ட். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸா கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் வந்து கேட்டா அப்படி கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்ததுல என்ன கேட்பாங்க சொல்லுங்க? என்ன கேட்கறது வாய்ப்பு இருக்கு? அந்த பதவி விலகல் பத்தி கேட்கலாம், இளஞ்சிறார்கள் பத்தி கேட்கலாம், பிகுலரா பதவி வருது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் பத்தி கேட்கலாம். ஏ லிஸ்ட்னா என்ன, பி லிஸ்ட்னா, சி லிஸ்ட்னா என்னன்னு கேட்கலாம். சில உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? பதவி உயர்வு பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு எப்படி, கிரேடு 1 பதவி உயர்வு எந்த பிரிவு உங்களுக்கு உள்ளதுல? ஓகேவா? கிரேடு 1 எத்தனை?
43 பார்த்துங்க. சரி ரைட்டு. இப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸ் பார்த்ததெல்லாம் முக்கியம் கிடையாது. இனிமேல் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் பார்க்க போகிறது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு. அத்தியாயம் 8 அப்படின்னாவே என்ன சொல்லணும்? வெகுமதிகள். இந்த வெகுமதிகள் எந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுது? 46ல ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வெகுமதி எந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது? 46. அத்தியாயம் எந்த அத்தியாயம்? ஓகேவா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க. வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறை உட்பட சார்நிலை காவல் அலுவலர்கள் சார்நிலை காவல் அலுவலருடைய வெகுமதிகள் பத்தி சொல்றது என்னது? PSO 46. PC அண்ட் SI அவங்களுக்கு தான் என்ன கொடுக்க முடியும்? பண வெகுமதி கொடுக்க முடியும். துரித பதவி எல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப என்ன கிடையாது, இல்லை. அவ்வளவுதான். 47 பாருங்களேன். சாங்ஷனிங் பவர் நோட் பண்ணிட்டீங்க. 47 அப்படிங்கிறது ஒப்பளிப்பு அதிகாரம். எந்தெந்த அதிகாரி யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் சாங்ஷன் பண்ணலாம்? இதுல 2 வகையான ரிவார்ட்ஸ் இருக்கு. என்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தனிப்பட்ட நபருக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸ் ஒன்று, டீம் கொடுக்குற ரிவார்ட்ஸ் ஒன்று. இதுல அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டும் எழுதி வச்சிருக்கேன். சிலந்த கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஒரு டிஐஜி ஒரு தனிப்பட்ட நபருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய் ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம்? 300 ரூபாய் கொடுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கணும். இந்த PDF நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை படிச்சிடணும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். PSO 47 சாங்ஷனிங் பவர், ரிவார்ட் சாங்ஷனிங் பவர். அடுத்தது 48 தப்பியோடிய கிளை சிறைச்சாலை கைதியை மீண்டும் பிடிக்கிறது, ரிவார்டு கொடுக்குறது. எஸ்கார்ட் எடுத்துட்டு போறப்ப என்ன பண்ணணும்? பார்த்து ரொம்ப எடுத்து போகணும். கையில தீ அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மை. ஸோ எஸ்கார்ட்லாம் எடுத்து போறப்ப கொஞ்சம் சேஃப்டியா போகணும். கிளை சிறைச்சாலை ஜெயில தப்பிச்சு போறாங்களா, அவங்கள பிடிக்கிறதுக்கு ரிவார்டு 48. 49 அப்படிங்கிறது பிற துறைகளாக பரிசீலிப்பு. இந்த மின்வாரியம் இருக்கு, PW இருக்கு, அங்க நம்ம காவல்துறையினச்சும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சிறப்பாக செயல்பாடு பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்குறாங்களா, அதை பெறதை பத்தி சொல்றதா என்னது? 49. இந்த 49ல நம்ம ரிவார்ட்ஸ் பெறப்ப என்ன பண்ணணும்? எஸ்பிகிட்ட அனுமதியோட பெறணும். எஸ்பியோட அனுமதியை பெறணும். 50 தான் நல்ல ரிவார்டு. என்னது? உயிர் சொத்து இதுல காப்பாற்றுறப்ப தீயணைத்தல் அதெல்லாம் நம்ம உயிரை காப்பாற்றுறோம்ல, அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறது 50. 50 தான் ஒர்த்து. ஞாபகம் வச்சுங்க. 50 தான் நல்லது. நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதான் வச்சுக்கலாம். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க போலீஸ், ஒருத்தவங்க நான் போலீஸ் அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க யாராச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க செயல்பட்டுருவாங்க அந்த இடத்துல. அடுத்து பாருங்க 51 டெசர்டர் படையை விட்டு ஓடுறாங்கல்ல, அவங்கள வந்து ரீகேப்சர் பண்ணி கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறது 51. சப்போஸ் நானே என் ஃப்ரெண்டை வந்து முடியாந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடையாது, ரிவார்டு கிடையாது. அதை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க 52 குடியரசுடைய அனுமதி இல்லாம வெளிநாட்டுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, நன்கொடை பெறக்கூடாதுன்னா எந்த ரிவார்ட்ஸும் பெறக்கூடாது. இதை பத்தி சொல்றது 52. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கீங்க. 53 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளியீடு. நமக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸை வந்து நம்ம அரசியல், காவல்துறைக்கு என்ன இருக்கு, அரசியல் இருக்கு, அரசு துறைக்கு என்ன இருக்கு, அரசியல் இருக்கு. இப்ப டிஜிபி கொடுக்குற ரிவார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அரசியல வெளியிடப்படுவாங்க. நோட் பண்ணிங்க. நீங்க எக்ஸாம் எழுத டெஸ்ட் நாளைக்கு எழுதுவீங்களா, அதுல இந்த கொஸ்டின்ஸ் வரும். நான் அப்படிதான் கொஸ்டின் எடுத்திருப்பேன். டிஜிபி கொடுக்கின்ற வெகுமதிகள் எந்த அரசியல் எதுல பதிவிடப்படும்? காவல்துறை அரசியல்ல. எஸ்பில இருந்து ஐஜி வரைக்கும் கொடுக்குற பரிசுகள் காவல் குற்ற நடப்பு ஏடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடு இருக்கு, அதுல வெளியிடப்படும். பப்ளிகேஷன் 53 இப்படி ஞாபகம் 50 PSO 53 பப்ளிகேஷன் வெளியீடு. 54 பாருங்க, நோட் பண்ணிங்க. டிஜிபி கொடுக்கிறது காவல்துறை அரசியல், எஸ்பி டு ஐஜி காவல் குற்ற நடப்பேடு. PSO 54 தான் என்ன சொல்லுது? ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவார்டு வெகுமதிகளின் வடிவம் எப்படி இருக்கணும்? வெகுமதி பணமா இருக்கலாம், உடையா இருக்கலாம், நகையில இருக்கலாமா. தனிப்பட்ட நேரத்துல அரசாங்கத்தோட முன் அனுமதி பெற்றுதான் என்ன பண்ணலாம், பதக்கங்களை வாங்கலாம். டைரக்ட் கொஸ்டினுங்க. PSO 58 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லையா PSO 54 எதை பத்தி சொல்லுது? ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவார்டை பத்தி சொல்ற PSO எது? அடுத்து பாருங்க 55 ரிவார்ட்ஸ் டு பிரைவேட் பர்சன். இது ரொம்ப முக்கியமான, குறிச்சு வச்சுங்க. தனிப்பட்ட நபருக்கு ரிவார்டு கொடுக்குறது, தகவல்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறது. டிஜிபி 500 ரூபாய் கொடுக்கலாம், கமிஷனர் ஆஃப் போலீஸ் 500 ரூபாய், எவ்வளவு தொகை கொடுக்கலாம் கொடுத்துருக்கேன். இன்ஃபார்மருக்கு 55 55 55 55
அடுத்து பாருங்க 56 56 57 பார்த்தோம் அப்படின்னா இந்த சான்றுகள் நான் கெசட்டட் ஆபீசர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க 56 சான்றுகள் நன்றி கடிதங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு. 55 56 பர்சனல் பிரைவேட் பர்சன் பார்த்துங்க. 56 என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தை சிறப்பாக செயல்படுற நபர்கள் என்ன பண்றாங்க சான்றுகளை வழங்குறாங்களா. அதே போல காவல் கண்காணிப்பாளர் அவர் என்ன பண்ணலாம் பொதுப்பணியாளருக்கு வழங்கலாம் கௌரவிக்கலாம். இதை பத்தி சொல்றது பேசுவோம். 56 57 தனிப்பட்ட நபர்களுக்கு யாருக்கு சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது. அரசியல் பதிவாளர் என்ன பண்ணக்கூடாது கூப்பிட்டு வச்சு ரிவார்ட்லாம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு ரிவார்டு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான். அடுத்து 58 பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெச்ச தகுந்த பணி குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் மெரிட்டோரி சர்வீஸ் என்ட்ரிஸ். மெரிட்டோரி சர்வீஸ் என்ட்ரிஸ் கொடுத்தீங்களா அது வந்து ஆய்வாளருக்கு மட்டும்தான். புரிச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. மெச்ச தகுந்த பணி. அடுத்தது குட் சர்வீஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, எலிஜிபிள் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் பாத்தீங்க மெச்ச தகுந்த பணிக்கு ஆய்வாளர் மட்டும், குட் சர்வீஸ் சென்டருக்கு பிசி டு இன்ஸ்பெக்டர் எலிஜிபிள். ஓகேவா. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா எஸ்பி கொடுக்கணும். பிசிக்கு டு எஸ்ஐ வரைக்கும் யார் கொடுக்கலாம் டிஎஸ்பி கொடுக்கலாம். இந்த 58 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் மெரிட்டோரி சர்வீஸ் என்ட்ரிஸ். நீங்கள் எஸ்ஏ ஆகி டிஎன்பியில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி நீங்கள் எழுத போகிற பிஎஸ்ஓல அந்த கொஸ்டின் வரும். அடுத்து பாருங்க குடியரசுத் தலைவர் காவல் மற்றும் தீயணைப்பு படை பதக்கம். இதை பற்றி சொல்றதா என்னது பிஎஸ்ஓ 59. இதில் நிறைய வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருங்க, அடுத்து அப்டேட் பண்ணி படிச்சுக்கலாம். இது எப்போலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1957 கொடுக்குறாங்க. 2 வாட்டி கொடுப்பாங்க, ஜனவரி 26 ஆகஸ்ட் 15. குடியரசுத் தலைவர் காவல் மற்றும் தீயணைப்பு படை பதக்கம் 59. 60 பாருங்க வேற்று பணியில இருக்கவங்க. இப்போ நம்ம போலீஸ்ல இருந்து சிபிஐல வேலை பார்க்குறாங்க ஐபில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சிறப்பாக பணிபுரிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது ரிவார்ட் சம்மந்தமா சொல்றது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ 60. அவங்க வந்து டிஜிபி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வைப்பாங்க. அவங்க டிஜிபி அடுத்தது கீழே வரைக்கும் எஸ்பி வரைக்கும் வந்து நம்முடைய ரகசிய மந்தன கோப்புகள் வந்து பார்க்கப்பட்டு நம்முடைய செயல்படலாம் கண்காணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. பிஎஸ்ஓ 60. சிபிஐ போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு டிஜிபியோட கருத்து பெறணும். டிஜிபி என்ன பண்ணுவார் மந்தன கோப்புல பார்த்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாரு. கடைசியா பார்க்க போறது 61 என்ன பாருங்க மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் பணிபுரிந்த போது செய்த விஷயங்களுக்கு பதக்கம். இப்போ எலெக்ஷன் டியூட்டிலாம் வெளில போறாங்களா அங்க வேலை பார்க்கறது. 62 காவல்துறை பதக்கங்கள். சில ஆபீஸ்லாம் பார்த்தோம்னா வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க அணிஞ்சிருப்பாங்க. இது எப்படி இது பண்றது ஆர்டர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேலண்டரி 3 வரும் வரலாம். கேலண்டரி வருதா கேலண்டரி இதுல 3 மெடல். அதுல பிரசிடென்ட் போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் மெடல் தான் ஃபர்ஸ்ட் போய் குத்தணும். 2வது பிரசிடென்ட் போலீஸ் மெடல் என்ன பண்ணணும் 2வது குத்தணும். 3வது போலீஸ் மெடல். ஞாபகம் வச்சு கேலண்டரி பிரசிடென்ட் போலீஸ் ஃபயர் சர்வீஸ் ஃபர்ஸ்ட், பிரசிடென்ட் போலீஸ் 2வது, போலீஸ் மெடல் என்னது 3வது. ஊண்டு மெடல் அப்படின்னு தனியா இருக்கும். 4ஆச்சா. அடுத்தது பாருங்க ஸ்டார்னு வரும். என்ன ஸ்டாரு பூர்வி ஸ்டாரு பச்மி ஸ்டார். இது 2ஆச்சா 6. அடுத்து பாத்தீங்கன்னா ரக்ஷா மெடல் சங்கரா மெடல் போலீஸ் மெடல். இது ஞாபகம் வச்சுங்க ரக்ஷா மெடல் சங்கரா மெடல் இது ஒரு 3. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பிரசிடென்ட் போலீஸ் சர்வீஸ் டிஸ்டிங்ஷன் சர்வீஸ் இது ஒரு 2 வரும். அடுத்து மெரிட்டோரி சர்வீஸ் இது வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் மெடல், அப்புறம் 1950 ஒரு மெடல். இந்த 3 மெடல் ஈஸி. ஒரு ஐடியா கேட்கலாம் மாட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். இதுல என்ன கேட்கலாம் கொடுத்துருக்கிறதுல எந்த மெடல் ஃபர்ஸ்ட் வரும் என்னது பிரசிடென்ட் போலீஸ் ஃபயர் சர்வீஸ் மெடல். அது கேலண்டரியில ஒரு 3 மெடல் வரும். ஊண்டு மெடல் 1, 2 ஸ்டார் வரும். அடுத்து ஒரு 3 மெடல் சும்மா வரும். அடுத்தது டிஸ்டிங்ஷன் சர்வீஸ் 2 வரும். இது 3 பாருங்களேன். இது பாருங்க சுதந்திரம் அடைஞ்சது ஒரு மெடல், குடியரசுத் தலைவருக்கு குடியரசு ஆனது ஒரு மெடல், 25 வருஷம் அனுசரிக்கு என்ன ஒரு மெடல். அவ்வளவுதான். ஸோ வேற என்னென்ன பதக்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. முதலமைச்சர் பதக்கம் அண்ணா பதக்கம் இதெல்லாம் எப்ப இருந்து வழங்குறாங்க 1969 வழங்குறாங்க செப்டம்பர் 15.
ஆசிரியர் தினம். இது எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 2023ல ஓப்பன் கோட்டாவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆசிரியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, யாரோட நினைவாக கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நவம்பர் 1 யாரோட தினம் அது? குழந்தைகள் தினம். நேரு பிறந்த நாள் இருக்குல்ல, நவம்பர் 14 அது கேட்டிருந்தாங்க. கோயின்சிடா கொஸ்டின் வருது. இப்போ இதில் பார்த்தோம்னா முதலமைச்சர் பதக்கம் யார் எலிஜிபிள்? பிசி டு டிஎஸ்பி நோட் பண்ணிக்க. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? முதலமைச்சர் பதத்துக்கு எலிஜிபிள் ஆனவங்க யாரு? குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் எலிஜிபிள் ஆனது யாரு? ஆய்வாளருக்கு மெரிட்டோரி சர்வீஸ் கொண்டு இருக்கணும் அப்படின்னா யாரு கொடுக்கணும்? இப்படிதான் கொஸ்டின். அடுத்து பாருங்க, அண்ணா பதக்கம் எல்லாருக்குமே. அடுத்தது முதலமைச்சர் காவலர் பதக்கம் தண்டனையின்றி 10 ஆண்டுகள் நீங்க பணிபுரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஜனவரி 26 அன்னைக்கும் பிசில இருந்து ஹெச்சிசியா இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் குறிச்சு வச்சுங்க? 10 ஆண்டுகள். இதுதான் கொஸ்டின். அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை ஆண்டுகள் தண்டனையின்றி பணிபுரிந்தால் காவலர் முதல் தலைமை காவலர்கள் உள்ளவர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்கப்படும்? 10 ஆண்டுகள். அடுத்தது இது யார் வழங்குறாரு பாருங்க, மாவட்ட ஆட்சியர் வழங்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆளுநர் கண்காணிப்பு பதக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பாக பணிபுரிஞ்சா கொடுக்குறாங்க. இது எல்லாருமே எலிஜிபிள். காந்தியடிகள் காவல் பதக்கம் இது எதுக்கு? கள்ளச்சாராய மதுவில ஒழிக்கிறது. எப்போ கொடுப்பாங்க? அக்டோபர் 2 அறிவிப்பாங்க. ஜனவரி 26 முதலமைச்சர் ஆளுநரால வழங்கப்படும். நீங்க உடைய சர்வீஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் வாங்க முடியும். இதெல்லாம் பாயிண்ட். இப்போ காந்தியடிகள் காவல் பதக்கம் எதுக்காக வழங்கப்படுது? இது ஒரு கொஸ்டின். எப்போ அறிவிப்பாங்க? அக்டோபர் 2. இது ஒரு கொஸ்டின். யாரால வழங்கப்படுது? இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இன்றைய வகுப்புல இதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த வகுப்பு ஃபுல்லா என்னென்ன கத்துக்கிட்டோம்? அத்தியாயம் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். அத்தியாயம் 1 தனி கேட்டகரி, 2ல இருந்து 5 வரைக்கும் 6 வரைக்கும் ஒரு கேட்டகரி, 2ல 5 வரைக்கும் ஒரு கேட்டகரி கெசட்டட் ஆஃபீஸர், 6, 7 ஒரு கேட்டகரி நான் கெசட்டட் ஆஃபீஸர், 8 ஒரு கேட்டகரி. இப்போ அத்தியாயம் 1 என்ன சொல்லணும்? நீங்க சொல்லணும். அத்தியாயம் 3 என்ன சொல்லுங்க பார்ப்போம். நியமனம், பயிற்சி, தேர்வு, பதவி உயர்வு, அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. நியமனம், பயிற்சி, தேர்வு, பதவி உயர்வு. ஓகேவா? பிஎஸ்ஓ 1ல இருந்து எத்தனை வரைக்கும் பார்த்துருக்கோம்? 62 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு 50% ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிஎஸ்ஓனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு என்ன இருக்கும்? சில வார்த்தைகள் காதில் வாங்கியிருப்போம் நம்ம. மெரிட்டோரியஸ் என்ட்ரிஸ், ரெசிக்னேஷன், குரூப் 1 சர்வீஸ் 11. இதுதான் இந்த கிளாஸோட பயன். என்ன அப்படின்னா, தெரியாத வார்த்தைகளை மனசுல ஏற்றிருப்போம், நோட்ஸ் கிடைச்சிரும். இதுலேருந்து நாளைக்கு டெஸ்ட் நடக்கும். இதில் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸோடைய ப்ளஸ். இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களோட வெற்றி என்ன பண்ண முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதே போல் ஒவ்வொரு வகுப்பும் உங்களுக்கு தொடரும். நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வகுப்பு என்ன பண்ணுவோம், இதோட நிறைவடைந்திருக்கோம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம். போடுங்க. என்னென்னமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. போர்டு நாட்டு கிளியருங்கிறாங்க. இவ்வளவுதான் இருக்கும் லைவ் கிளாஸ்ல.